கைஸ் நேத்துலேருந்து ஒரு சரியான கோவங்க. என்ன கோவம்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நேற்று எனக்கு ஒரு வீடியோ வந்து அனுப்பிச்சு விட்டாங்க என் டீம்ல இருந்து. சத்தியம் நியூஸ் அப்படின்ற ஒரு நியூஸ் சேனல். அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ வந்து எப்படின்னா ஒரு நாள் முன்னாடி போட்டிருக்காங்க. யூடியூபர் இர்ஃபான் வெளியிட்ட வீடியோவால் சர்ச்சை, எல்லாமே கெட்டு போன இறைச்சி, வசமாக சிக்கிய சம்பவம். இதுதான் வந்து டைட்டில். இந்த மாதிரி டைட்டில் போட்டு ஒரு வீடியோ. டைட்டில் உள்ள போய் பார்த்தா வந்து இந்த மாதிரி வந்து பாண்டிச்சேரியில வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து ஃபுட் நல்லா இல்ல, ஃபுட் வந்து நல்லா இல்ல, கெட்டு போன ஃபுட். அவங்க வந்து கெட்டு போன ஃபுட் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணதா போட்டிருக்காங்க. அதுல நான் எப்ப அந்த மாதிரி போய் எங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியவே கிடையாது. ஐ மீன் நான் அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்ததே கிடையாது. நாங்க நேத்து என்ன நினைச்சோம்னா ஃபர்ஸ்ட் பார்த்ததுமே வந்து இந்த யூஸ்வலா இந்த இதெல்லாம் போடுவாங்களே இந்த போலிமர் சேனல்ல இல்ல வேற எதுல போடுவாங்களே இந்த மாதிரி வந்துட்டு இவர் பண்ண ரெஸ்டாரண்ட், இவர் ரிவ்யூ பண்ண ரெஸ்டாரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இதுவாயிருச்சு அதுவாயிருச்சு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இவனும் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு நேத்து நைட்டு. எனக்கு இந்த வீடியோ வந்து இப்போ இவங்க வந்து நம்மளை வந்து இது பண்ணிருக்காங்க, எனக்கு இந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டென்ஷன். அப்புறமா இது வந்து வாட்டி மேலே பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆல்ரெடி ஒருத்தன் பண்ணான்னு சொல்லி நம்ம அதுக்கு வீடியோ போட்டோம், திருப்பி நம்ம இது பண்ணான்றது வீடியோ போடணுமான்னு சொல்லி வச்சுட்டு சரி எனக்கு பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேச வந்திருக்கேன். இது சம்பந்தமே ஒரு விஷயமா இருக்குங்க. என்னன்னா நான் வந்து சொல்லிடுறேன், கிளாரிட்டியா சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு வீடியோ ஒரு இடத்துல போயிட்டு நான் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து இப்போ நானே போய் பண்றேன்னா டெஃபினட்டா வந்து அன்னைக்கு வந்து ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு என்ன இருக்கோ நம்ம அது வந்து வீடியோவா பண்றோம். அண்ட் ஆல்சோ நான் எப்பவுமே வந்துட்டு எந்த ஒரு இடத்துலயுமே போயிட்டு வேன் துப்ப மாட்டேன் இல்ல பேஷ் பண்ண மாட்டேன். அது என்னோட பழக்கம் கிடையாது. இன்னொன்று நம்ம வரோன்னு தெரிஞ்சுட்டு ஆப்வியஸ்லி வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபுட்டை வந்து நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடறாங்க. நாங்க போகும்போது நல்லா இருக்கு ஃபுட், சீரியஸா சாப்பிடும்போது நல்லா இருக்குது. ப்ரொமோஷனா கூப்பிடுறாங்களா, டெஃபினட்டா அவங்க நல்லா பண்றாங்க ஃபுட். அது ப்ரொமோஷனா, அந்த ப்ரொமோஷன்ன்றது வீடியோ வந்துருது கூட. இது வந்து நம்ம வந்து எப்போ பண்றோம், எப்பயோ பண்றோம். 4 வருஷத்துக்கு முன்னாடி பண்ற வீடியோக்கு இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை வந்து அது ரியல் பிரச்சனையா இருக்குதான்னு கூட தெரியாது. ஏன்னா இவங்க போறாங்க வீடியோ பண்றாங்க, அது உள்ள என்னெல்லாம் நடக்குதுன்றது எனக்கு தெரியும். நான் அதை எக்ஸ்பிரசிவா பேசுறதுக்கு நான் இங்க வந்து வரல. நான் வந்து என் வேலையை பார்த்து நான் போயிட்டு இருக்கேன். உனக்கு வியூஸ் வேணும்னா நீ எப்படி வேணா வாங்கிக்கோ. எல்லாருமே எக்ஸாஜரேட் பண்ணுவாங்க அவங்களோட தம்ப்நெயில்ல போட்டு. இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு பெரிய விஷயமா போட்டா அது வந்து சூப்பரா போயிடும். நானுமே வந்து என் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா தம்ப்நெயில் பண்ணும்போது ஒரு விஷயத்தை வந்து ஆன் காட்டுறது ஊன் காட்டுறது அதெல்லாம் பண்ணுவேன். பட் நான் என்ன காட்டுறேனோ அது உள்ள இருக்கும். வீடியோ போகணுன்றதுக்காக தப்பான விஷயத்தை நம்ம வந்து சொல்லக்கூடாது. நான் வந்து இந்த ஹோட்டலுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த ரெஸ்டாரண்ட் நான் வீடியோல போனது கிடையாது. இந்த ரெஸ்டாரண்ட் நான் போனேன், இந்த ரெஸ்டாரண்ட் நான் பார்த்தது கிடையாதுங்க. இட்ஸ் ஜஸ்ட் ஏ ஹோட்டல் பிஸ்மின்னு போட்டிருக்கு. அந்த ஹோட்டல் பிஸ்மி வந்து இங்க சென்னையில பண்ணிருக்கேன். அது நான் இப்போ ரீசெண்டா போட்டேன், முன்னாடி போட்டிருக்கேன். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இதோ பிஸ்மின் வந்ததுமே இது ஒரு அம்மா உட்காந்து அவ்வளோ இதுவா அதிவிரைவு செய்தியா எனக்கு. ஏன்னா நான் பண்ணாத ஒரு விஷயம் இதுல நான் வந்து அதை பத்தி ஒண்ணுமே எனக்கு தெரியல. இப்படி பத்தி பேசி வச்சு அதுல என் பேரை போட்டு அதுவும் அந்த போட்டோ வந்து எடுத்து போட்டுருக்காங்க. இர்ஃபான் வந்து இப்படி அப்படின்னு நான் போட்டுருக்கேன். தமிழ்ல அப்படின்னு இருக்கேன். எப்படி இருக்கேன் அதுல அப்படி. அது நான் வந்து ஒரு என்னோட கஷ்டமான டைம்ல ஒன்று நடந்துச்சு. அதுக்கு நான் எடுத்து போட்ட வீடியோவோட தம்ப்நெயில் அதை எடுத்து இவங்க அதை போட்டு சித்தரிச்சு அவங்க பேசுறாங்களாம். அதுல நான் அப்படியே நான் காட்டுறேன். திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரியில் இந்த மாதிரி ஒன்று இது இருக்குது, கடை இருக்குது. அங்கே வந்து திடீர் ஆய்வுன்றது ஒரு வேர்டு வந்துருச்சு. அங்கே இதை ஒருத்தன் எழுதி கொடுத்துருக்கான் பாருங்க அவனுக்கு. அதாவது மெயின் மேட்ரே என்னன்னா வந்துட்டு இந்த நியூஸ் யாராவது எழுதி கொடுப்பாங்களா இவங்களுக்கு, நியூஸ் வாசிக்கிறவங்களுக்கு அவன் எழுதி கொடுத்துருக்கு. எப்படி எழுதி கொடுத்துருக்காங்கன்னா திடீர் ஆய்வு. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு புதுச்சேரியில் இந்த மாதிரி ஒரு பிஸ்மி ஹோட்டலில் வந்து ஃபுட்டு வந்து நல்லா இல்லை, அது வந்து தரக்கரைவற்ற இதில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோ வெளியிட்டேன். அதுக்கப்புறமா போயிருக்காங்க. அப்போ திடீர் ஆய்வுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இது புரியலையே. இது என்ன நியூஸ்? இது நீங்க உட்காந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு சீரியஸா பேசுனீங்கன்னா அது உண்மையாயிருமா? இல்ல இந்த மாதிரி ஒரு டிவி வச்சுட்டு பேசினா உண்மையாயிருமா? இது என்ன புரியவே இல்லை எனக்கு சுத்தமா. சரியான இது எப்படி சொல்றது, வாயில் அசிங்கமா வருதுங்க. எனக்கு ரொம்ப கேவலமா பேசுவேன் நான். பட் நீங்க பேச முடியல, ஏன்னா வீடியோ அந்த மாதிரி இருக்குதுல்ல. இப்போ நம்ம எனக்கு வந்து அசிங்கமா பேசுற ஆளு, பட் வீடியோ வரும்போது நான் எப்படி பேசுறேன், டீசெண்டா பேசுறேன்னா அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு வீடியோ வரும்போது கரெக்டா இருக்கணுமா இல்லையா? அது கரெக்டா இல்லாம இப்படி இருக்கும்போது என்ன பண்றது? 50 லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க இந்த ஒரு சேனலை. அதுல வந்து இந்த மாதிரி வியூஸ்க்காக நான் பாக்குறேன். இப்போ இருக்க இந்த மாதிரி நியூஸ் சேனல் இருக்காங்களே, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 வீடியோ வருதுங்க. அதுல 10 செகண்ட் ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. அவங்க எப்படின்னா ஒரு கண்டென்ட் மிஷின் மாதிரி ஒரு பெரிய இடத்துல என்ன பண்றாங்கன்னா பண்ணி போட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு வீடியோ போட்டோம், அவ்வளவுதான். எனக்கு என்ன இன்னைக்கு வியூ வந்துடணும். அதுக்கு யாரை பத்தி பேசுறது, இவனை பத்தி பேச, அவனை பத்தி பேச, இவனை உள்ள கொண்டு வா. ஏதாவது ரெஸ்டாரண்ட் பிரச்சனை இருக்கா, அப்ப ரெஸ்டாரண்ட்ல வீடியோ பண்ணிருக்கானா அவனை தூக்கி போடு. இல்ல இப்ப ஏதாவது ஒரு இது இங்கே பிரச்சனை இருக்கா அவனை தூக்கி போடு. இவங்களுக்கு என்னன்னா அல்டிமேட்லி வியூஸ் வரணும். அந்த வியூஸ் வரணும்ன்றதுக்காக அவங்களோட லிமிட்டை வந்து அவங்க வந்து ஏத்திக்கிட்டே போறாங்க. என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? அது என்னெல்லாம் பண்ணலான்றது வந்து கொஞ்சமா மேல போய்கிட்டே இருக்குது. இவங்கலாம் நியூஸ் சேனல் கிடையாது. இப்போ they just there for like TRP and views. யாருக்கு தெரிய போகுது இவன் என்ன பண்ணா அவன் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு வந்து வியூ வந்து கிளிக் பண்ண, ஓ மை காட் இப்படி ஆயிடுச்சான்னு சொல்லி மக்கள் பார்க்க போறாங்க. பார்த்துட்டு கமெண்ட் பண்ண போறாங்க.
போறாங்க, அவங்க மறந்து போயிட போறாங்க. 2 நாளா மறந்துடுவாங்க எல்லாருமே. இதையே நான் பண்ணணும் அவசியம் கிடையாது, 2 நாளா மறந்துட்டு போயிடுவாங்க, நான் அப்படியே விட்டுறலாம். பட் இது வந்து எத்தனை நாளைக்கு இப்படியே விட்டுட்டு இருக்கிறது? டென்ஷன் ஆகுதுங்க இதை பார்த்தாலே, எனக்கு சரியா டென்ஷன் ஆகுது. இப்படியே அடி இது பண்ணிட்டே இருக்காங்க. அதுல கமெண்ட்ஸ் வேற அவங்க வந்து பாக்குறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது ஆமா அப்படிதான் போல, இவன் இப்படிதான் பண்றான். அதுல கமெண்ட் போட்டுருக்காங்க, அவன் இந்த வீடியோ பண்ணவே இல்லைன்னு சொல்லி கமெண்ட் போட்டுருக்காங்க வியூவர்ஸும். அதையும் வந்து கவனிக்கல அவனுங்க. இவங்களுக்கு என்ன அந்த கமெண்டோட கவனிக்க மாட்டானுங்க. இவங்க என்ன கமெண்ட் ரிப்ளை பண்ண நினைச்சிட்டு இருக்கீங்களா? கமெண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க நினைச்சிட்டீங்களா? ஒரு கமெண்ட் பார்க்க மாட்டாங்க இவனுங்க. they just pushing out shits so that they can get views. அவ்வளவுதான். இதுதான் அவங்களோட ஃபுல் டைம் இதுவாவே இருக்குது. அதுக்கு அவங்க வந்து they just using like எல்லார நேம் without எனி ஒரு ப்ராப்பர் ரீசர்ச். நியூஸ் சேனலுக்கான மீனிங் என்ன? நியூஸ் வாசிக்கிறவங்க வந்து அது என்ன நியூஸ் படிக்கிறாங்களோ அதுக்கான ஃபீலிங்ஸே காட்டக்கூடாது சொல்லுவாங்க. ஆக்சுவலி இப்போ அந்த மாதிரி இல்லவே இல்லை, எல்லாம் மாறி போச்சு. இது வந்து ஒரு எல்லாமே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆயிடுச்சு. நீ வந்து என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணு, பிரச்சனை இல்லை. நீ நியூஸ் சேனல்னு பேர் வச்சுட்டு நீ இப்படி பண்ற தெரியுமா? அதான் எனக்கு கடுப்பாகுது. நீ நார்மலா இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி இந்த ட்ரோல் பண்ணுவாங்க, ஓட்டுவாங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அது ட்ரோல் சேனல்ப்பா, அவன் பண்ணிட்டோம். நீ நியூஸ்ன்னு சொல்ற, அப்போ வந்து மக்கள்லாம் உன்னை நியூஸ் நம்பிட்டு வராங்க. அப்படி இந்த மாதிரி வந்து எச்சத்தனம் பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ணுவாங்க? அது வந்து எனக்கு சம்ம நேத்தே நான் வீடியோ பண்ணிருந்தேன்னா இன்னும் கேவலமாக பண்ணியிருப்பேன். நான் நேற்று தூங்கிட்டு எந்திரிச்சு காலையில் இப்போ வந்து அதை யோசிச்சு பேசுறதுனால இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு டிப்ளமேட்டிக்காக பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இட்ஸ் வெரி சிக்கனிங் டு see all this thing. இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் நல்லா இல்லை அப்படின்ற போது, ஒரு குட்டி ஷாப்ஸ் நல்லா இல்லைன்ற போது அதை வந்து பார்த்து இது இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுட் சேஃப்டி இதில் இருக்குது தெரியுமா, அவங்க வந்து they'll give ஒரு இது மாதிரி இருக்கும், இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது அவங்க பண்ணாமல் இருக்கணும். அது பண்ணலன்னா அவங்கள போய் கேட்கறதுக்கு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லா உரிமையுமே இருக்குது, அவங்க பண்ணி தான் ஆகணும். அந்த இடத்துல வந்து இவன் பண்ணா அவன் பண்ணான்னு இன்னொருத்தங்களை பிடிச்சி இழுக்கிறது வந்து கேவலமா, அது எப்படி சொல்றேன்னு தெரியல எனக்கு. நேற்று நான் ஒரு இது ஷேர் பண்ணியிருந்தேன் என்னோட இன்ஸ்டாகிராம்ல. பெரிய KFC, டாமினோஸ், இவங்கலாம் வந்து அவங்களோட ஃபுட்ல வந்து எவ்வளோ வகையான அது என்ன டிரான்ஸ் ஃபேட்ஸ் அதெல்லாம் வந்து லிமிட் இருக்கும். எல்லா கண்ட்ரிஸுமே லிமிட் வந்து வச்சிருப்பாங்க. நம்ம கண்ட்ரில லிமிட்லாம் கிடையாது. அதுக்கு நம்ம கண்ட்ரில எக்கச்சக்கமா போட்டு சுகர் எக்கச்சக்கமா போட்டு இறக்கிட்டு இருக்காங்க இங்க வந்துட்டு. அதெல்லாம் யாருமே கேட்கல. ஏன் அது வந்து அழகா இருக்கா பாக்குறதுக்கு? எனக்கு தெரியல. அங்கே போய் யாரும் கேட்க முடியாது. என்னதான் கெட்டதா இருந்தாலும் அங்க வந்து உனக்கு அசிங்கமா இருக்காது பாக்குறதுக்கு. ஆனா அதுல இருக்க ஃபுட்ல எவ்வளவு கெட்டது இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்ப இங்க மட்டும் வந்து நம்ம கேட்கலாம். நான் இங்க வந்து கேட்க கூடாது நான் சொல்லவே இல்லை, நீங்க கேளுங்க. ஆனா அது இந்த சேனல்ஸ் வந்து வீடியோ வியூன்றதுக்காக அவங்க ஒன்று பண்றாங்க தெரியுமா, அது ரொம்ப கேவலமா இருக்குன்னு தான் நான் சொல்றேன். யாரா இருந்தாலும் சரி, இது நியாயமா இருக்கணும்ன்றதான் என்னோட பாயிண்ட். எவ்வளவு பேசினாலும் வந்து பிரயோஜனமே இருக்காது. இவ்வளவுதான். இன்னொன்று சொல்ல மாட்டேன். நீ நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறோம். இப்போ நானுமே வீடியோ போட்டு தான் இருக்கேன். என்னோட என்ன வீடியோ வேணா போய் எடுத்து பாருங்க. அதில் அந்த ஹேஷ்டேக்ஸ்லாம் போடுவோம். அதாவது வந்து இந்த வீடியோ வந்து கரெக்டாக இந்த இதுவாகணும், அந்த வீடியோ என்ன இருக்குதோ அதை பற்றி நம்ம சொல்லணும்னு சொல்லிட்டு இவன் இந்த வீடியோ போட்டிருக்கான். சத்தியம்ல இந்த வீடியோவில் ஹேஷ்டேக் என்ன போட்டிருக்கான் பாருங்க. ஹேஷ்டேக் OPS, ஹேஷ்டேக் சத்தியம் நியூஸ், ஹேஷ்டேக் கிரிப்டோ GT, இன்னொன்று இருந்துச்சு ஹேஷ்டேக் அண்ணாமலை இருந்துச்சு. நேற்று எடுத்ததுல ஹேஷ்டேக் மாற்றிட்டே இருக்காங்க. நேற்று ஸ்ரீ எடுத்து வச்சிருக்கேன் நான். ஹேஷ்டேக் அண்ணாமலை இருக்குது. ஏன் இதெல்லாம் இருக்குது? உனக்கு நியூஸ் சொல்லணும்னு இது இல்லை, உனக்கு என்னன்னா வியூஸ் போகணும். எனக்கு வியூஸ் போணும்பா. அது எப்படி போனா எனக்கு என்ன? நான் ஹேஷ்டேக் என்ன வேணா போடுவேன். எனக்கு 3 ஹேஷ்டேக் என்ன ஹேஷ்டேக் வந்து OPS ஹேஷ்டேக் OPSன்றது இதுல வரணும் அவசியம் என்ன இருக்கு? ஹேஷ்டேக் ChatGPTன்றது என்ன அவசியம் இருக்குது? ஹேஷ்டேக் சத்தியம் நியூஸ் போட்டுருக்க பரவாயில்ல, உன்னோட இதை நீ போட்டுருக்க. அது இல்லாம இதெல்லாம் என்ன இருக்குது தேவையில்லாம? அதான் இதுல இருந்தே நல்லா தெரியுது நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. they're not reporters if they're not doing the right job. அவ்வளவுதான். That's what I think. நான் அப்படி பண்ணிட்டலப்பா. நான் எவன்டையுமே காசு வாங்கிட்டு நான் இவனை பத்தி தப்பா பேசுறது அப்படிலாம் பண்ணலப்பா. எனக்கு ஏதாவது தப்புன்னு நான் வந்து இது பண்ணுவேன். போடா.